வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது 3.6.3 modification system, aerial modification system. First one is creepers. These are plants growing closer to the ground and produce roots at each node. Example, Cynodon, Dactylon, Centella. Centella asiatica னு பேர் இது. This plant growing closer to the ground and produce roots at each node. ஒவ்வொரு நோட்லேயும் உங்களுக்கு ரூட்ஸ் இருக்கும். அதுதான் க்ரீப்பர்னால் ஒரு பிடித்து கொண்டு வளர்வதற்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எக்ஸாம்பிள் சைனோடான், டாக்டைலான், சென்டலா ஏசியாட்டிகா. ரெண்டாவது ட்ரைலஸ், ஸ்ட்ராக்லஸ்னு பேர். இட் இஸ் a weak stem that spreads over the surface of the ground without rooting at nodes. நோடில் ரூட் இருக்காது, இருந்தாலும் எல்லாம் அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக அப்படி படர்ந்து ஓடுகிறது. தே ஆர் divided into 3 types. ஒன்று prostrate, it is otherwise called a procumbent, a stem that grows the flat on the ground. Example, Indigofera prostrata. அவரிச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அது அதோட ஸ்பீஸ் ஜீனஸில் தான் இருக்குது. இண்டிகோஃபரா டிங்டோரியான்னு சொல்லுவோம் அதை. அடுத்தது decumbent, a stem that grows flat but becomes erect. ஃப்ளாட்டாக இருக்குது, அப்புறம் அது becomes erect, பூமிக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி வருது during reproduce stage. that example Tridax procumbens. Then மூணாவது வகை diffuse, a trailing stem with spreading branches. Stem branches உருவாக்குது, trailing stem. Example Boerhaavia diffusa. Third one is called climbers. These plants have long weak stem and produce special organs for attachment for climbing over the support. Climbing helps to display the leaves towards sunlight and to position the flower for effective pollination. கிளைம்பர்னா பற்றுக்கொடிகள் அப்படின்னு பேர். திஸ் பிளான்ஸ் ஹேவ் லாங் வீக் ஸ்டெம், லாங்காக இருக்குது, வீக் ஸ்டெம் ரொம்ப வீக்காக இருக்குது. ப்ரொடியூஸ் ஸ்பெஷல் ஆர்கன்ஸ் ஃபார் அட்டாச்மெண்ட் ஃபார் கிளைம்பிங். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் சப்போர்ட் அந்த கிளைம்பிங் ஏறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பூசணிக்கொடி, பாகற்கொல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுதான் இந்த கிளைம்பர்ஸ். பற்று ஏறுவதற்கு ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அதுதான் இதில் ஸ்பெஷல் டைப் ஆஃப் அட்டாச்மெண்ட், ஸ்பெஷல் ஆர்கன்ஸ் ஃபார் அட்டாச்மெண்ட் ஃபார் கிளைம்பிங் ஓவர் தி சப்போர்ட்டர். அடுத்த பிறகு இதில் ரூட் கிளைம்பர்ஸ், பிளான்ஸ் கிளைம்பிங் வித் த ஹெல்ப் ஆஃப் அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ். பிளான்ஸ் அட்வென்டிஷியஸ் ரூட்ஸை வச்சு மேலே கிளைம்பாகி ஏறுறது, அதுக்கு பேர் தான் இந்த ரூட் கிளைம்பர்ஸ்னு பேர். அரைசிங் ஃப்ரம் தி நோட்ஸ்லேருந்து அரைஸ் ஆகிறது. As in species of piper beetle and piper nigrum and pothos. And stem climbers, stemல climbing, அது root climber. இதுக்கு பேர் twinusனு பேர். These climbers lack specialized structure for climbing and the stem itself coil. ஸ்டெம்மே காயில் ஆகுது. பார்த்தீங்கன்னா அவரை கொடியில் பார்த்தீங்கன்னா அடி அவரை, இந்த விப்போமி, அதாவது இந்த இது சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மே அப்படி பற்றுக்கொடி மாதிரி ஏறி போகும். இப்போ நீங்கள் பூசணிக்காய், புடலங்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி சுருண்டு போகும். அது கிளைம்பர். இதில் ஸ்டெம் கிளைம்பரில் அந்த ஸ்பெஷல் ஆர்கன் இல்லாமல் இது மாதிரி ஸ்டெம்மே வீக் ஸ்டெம் அப்படி பற்றி ஏறுவதற்கு மாதிரி இருக்கும். அதுதான் இந்த ஸ்டெம் கிளைம்பர்ஸ். ஹிப்போமியா அண்ட் கிளைட்டோரியா டெர்னேஷியா, இதிலெல்லாம் குயிஸ்குவாலிஸ், இதிலெல்லாம் அந்த மாதிரி ஸ்டெம் கிளைம்பர்ஸ் இருக்குது. ஸ்டெம் கிளைம்பர்ஸ் மே காயில் அண்ட் சரவுண்ட் தி சப்போர்ட் either clockwise or anti-clockwise. Clockwise coiling climbers are called dextrose. Example Dioscorea alata. இதில் 2 வகை இருக்குது. கிளாக்வைஸாக சுற்றுறது, ஆன்டி கிளாக்வைஸாக சுற்றுறது. கிளாக்வைஸாக சுற்றுனா அதுக்கு பேர் டெக்ஸ்ட்ராஸ், அதுக்கு எக்ஸாம்பிள் டயஸ்கோரியா அலட்டா. ஆன்டி கிளாக்வைஸாக சுற்றுனா அதுக்கு பேர் சினிஸ்டோஸ்ட்ரோஸ்னு பேர், எக்ஸாம்பிள் டயஸ்கோரியா பல்பிஃபெரான்னு பேர். அடுத்து hook climbers. These plants produce specialized hook-like structures which are modification of the various organs of the plant. In Arterbatris odoratissimus, அதாவது மனோரஞ்சிதம், இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ் இஸ் மாடிஃபைடு இன்டு ஹூக். Arterbatris odoratissimus என்பது மனோரஞ்சிதம். இந்த தாவரத்தில் அந்த இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ் இஸ் மாடிஃபைடு இன்டு ஹூக், ஒரு கொக்கி மாதிரி, ஹூக்னா கொக்கி மாதிரி வரும்.
இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து கொக்கியாக மாறுது. இன் கலாமஸ் லீஃப் டிப் இஸ் மாடிஃபைட் இன்டு கர்வ்டு ஹூக். கலாமஸில் பார்த்தீங்கன்னா லீஃப் டிப்பே வந்து ஹூக் மாதிரி இருக்குது. இன் பெகோனியா இதில் வந்து உங்களுக்கு இது லீஃப்லெட்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு கர்வ்டு ஹூக் லீஃப்லெட்ஸு. இன் புகோனியா தி ஆக்சிலரி பட்ஸ் மாடிஃபைட் இன்டு ஹூக். அடுத்து தான் கிளைம்பர்ஸ் பாருங்க, கிளைம்பிங் ஆர் reclining on the support with the help of the thorns as in Bougainvillea and Crassia. இப்போ போகேன்வில்லாவிலையும் கிராசியாவிலையும் இதுவும் அந்த கிளிங்கிங் ரூட் தான். அதுலேயே கிளைம்பிங் ஆர் கிளிங்கிங் ஆர் கிளைம்பிங். இப்போ திரும்ப சொல்லிட்டு பாருங்கள், கிளிங்கிங் ஆர் கிளைம்பிங். இது எக்ஸாம்பிள் இந்த போகேன்வில்லா அப்படியே பட்டு அந்த தான் உண்டாகும், முட்கள்லாம் உண்டாகும். அதுதான் இந்த எக்ஸாம்பிள். அடுத்து பாருங்கள், லயனஸ் woody stem or climber. Woody perennial climbers found in tropical forest and lianas. They are called lianas. They twine themselves around all trees and get light. Example, Bahinia. பாருங்க, Bahinia vahali. அடுத்து பாருங்க, Hyptage bengalensis. Hyptage bengalensis, Bahinia vahali. இது லயனஸுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து டென்ட்ரில் கிளைம்பர்ஸ். டென்ட்ரில்ஸ் தான் உண்டு. டென்ட்ரில்ஸ் ஆர் த்ரெட் லைக் காயிலிங் ஸ்ட்ரக்சர் விச் ஹெல்ப் தி பிளான்ட் இன் கிளைம்பிங். டென்ட்ரில்ஸ் மே பி மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் தி ஸ்டெம். இது வந்து ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன்ஸ் தான். ஆஸ் இன் விட்டிஸ் அண்ட் சிசஸ் குவாட்ராங்குலரிஸ். இன்ஃப்ளோரசன்ஸ் ஆர் மாடிஃபைட் இன் டூ tendrils. Example, antigonal. Leaf modification into tendrils called Lathyrus quadratus. Leaflets modification to tendrils called Pisum sativum. Petiole will be modification to tendril climbers. Example, Calamities. Leaf tip modification into leaf tendrils called Gloriosa percussa. Stipules modification to tendril climbers. Example, Smilax. In pitcher plant, அதாவது இந்த ரோசிரா மாதிரி பூச்சி ஒன்று கூட தாவரங்கள் தான் இந்த பிக்சர் பிளான்ட் நெப்பந்தஸ். இன் தி மிட்ரிப் ஆஃப் தி லீஃப் ஆஃபன் காயில் அரவுண்ட் தி சப்போர்ட் லைக் எ டென்ட்ரில் அண்ட் ஹோல்ஸ் தி பிக்சர் இன் தி வெர்டிக்கல் பொசிஷன். தென் ஃபில்லோக்ளாட் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ க்ரீன் ஃப்ளாட்டன்ட் சிலிண்ட்ரிக்கல் ஆர் நல்லா பாருங்கள் ஆர் angle stem or branch of unlimited growth consisting of a series of nodes and internodes at long or short intervals. Phyllocyte. What is meant by phyllocyte? It is a green color, flattened, cylindrical or angled stem or branch of unlimited growth. Stem தான் அப்படி green-ஆ இருக்குது, flattened-ஆ இருக்குது. It look like a leaf. Phyllocyte is characterized adaptation of xerophytes where the leaves often fall off early and modified into spines or scales to reduce transpiration. பார்த்தீங்கன்னா phyllocyteனா ஸ்டெம் மாடிஃபிகேஷன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸ்டெம் தான் க்ரீன் கலராக இருக்குது, ஃப்ளாட்டண்டாக இருக்குது, சிலிண்ட்ரிக்கலாக இருக்குது. இது அப்படி என்னதுன்னா இட் இஸ் இன்வால்வ் இன் தி ஃபோட்டோசிந்தசிஸ். இப்போ இந்த தாவரங்கள் ஏன் எப்படி இருக்குன்னா இந்த லீஃப் எப்படி மாடிஃபைடுன்னா இட் லீவ்ஸ் ஆஃப் அண்ட் ஃபால் இருக்காது, இருந்தாலும் ரெடியூஸ்டாக இருக்கும். அண்ட் மாடிஃபைட் இன்டு ஸ்பைன்ஸ் முட்களாக லீஃப் மாடிஃபைட் ஆகுது, ஆர் ஸ்கேலாக மாறுது டு ரெடியூஸ் டிரான்ஸ்பிரேஷன். இதெல்லாம் எந்த தாவரங்கள் இருக்குதுன்னா சீரோஃபைட்டிக் தாவரங்கள், அதாவது வறண்ட நில தாவரங்களில் காணப்படுகிறது. இந்த வறண்ட தாவரங்களில் டிரான்ஸ்பிரேஷன் ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷனை குறைக்கணும், ஏன்னா தண்ணி அதுக்கு அதிகமாக இருக்காது. அதனால் டிரான்ஸ்பிரேஷன் அதிகமாக நடக்கக்கூடாதுன்றதுக்காக டு ரெடியூஸ் தி டிரான்ஸ்பிரேஷன் தி லீவ்ஸ் ஆஃப் தி சீரோஃபைட்ஸ் மாடிஃபைட் இன்டு ஸ்பைன்ஸ் ஆர் ஸ்கேல்ஸ். அதனால் இந்த ஸ்டெம்ஸ் பிகம் green, flattened, cylindrical. It is called a phyllocyte. Example பாருங்கள், Opuntia, Phyllocatus. இது பாருங்கள், Opuntia நல்ல ஒரு பெரிய எக்ஸாம்பிள், நமக்கு அடிக்கடி பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள். Opuntia தான் ஃப்ளாட்டன்டு phyllocyte இருக்குது. Casuarina, Euphorbia tricolli, Euphorbia anticorum, cylindrical phyllocyte இருக்குது. Opuntiaவில் ஃப்ளாட்டண்டாக இருக்குது. நீங்கள் பார்த்து தட்டையை சப்பாத்திக்கல்னு சொல்கிறேன், சப்பாத்தி மாதிரி இருக்கும். இது கேஷரினா, இஃபோர்பியா ட்ரிக்கல்லி, இஃபோர்பியா ஆன்டிகோரம்னா சிலிண்ட்ரிக்கலாக இருக்குது. இதெல்லாம் ஃபில்லோக்ளாய்டு தான்.
அடுத்தது பாருங்கள், இன் கிளாடோடு. அடுத்தது கிளாடோடு. Cladode is a flattened or cylindrical stem similar to phylloxera but with one or two internodes only. இதுவும் அதே மாதிரி தான். once again, Cladode is a flattened or cylindrical stem similar to phylloxera. இதுவும் flattened தான் இருக்கும், ஆனால் cylindrical இருக்கும். But with one or two internodes only. The stem nature is evident by the fact that they bear buds, scales and flowers. Example, asparagus and ruscus. இதுக்கு இது வந்து என்னென்னா உங்களுக்கு கிளாடோடுன்னு பேர். அடுத்து தான்ஸ். தான் இஸ் அ woody and sharp pointed modified stem. சில தாவரங்களில் இந்த தான்ஸ்ன்றது முட்கள் வந்து அதாவது ஸ்டெம் வந்து மாடிஃபைட் ஆகிடுது, மாடிஃபைட் இன்டு தான்ஸ். ஐதர் தி ஆக்சிலரி பட் ஆர் தி டெர்மினல் பட்ஸ் கெட்ஸ் மாடிஃபைட் இன்டு தான்ஸ். இன் carissa apical bud is modified into thorns. In citrus and atlantia, axillary buds is modified into thorns. அடுத்து பார்க்க போகிறது சப்ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். Subaerial stem modifications subaerial stem found in plants with weak stem in which branches lie horizontally on the ground. ஹரிசானலாக கிரவுண்டில் அப்படியே படர்ந்து ஓடிட்டுருக்கும், அதுக்கு பேர் தான் சப்ஏரியல் மாடிஃபிகேஷன்ஸ் பேர். தீஸ் ஆர் மீன்ட் ஃபார் வெஜிடபிள் ப்ரொபகேஷன். தே மே பி சப்ஏரியல் ஆர் பார்ஷியலி சப்டெர்னியன் பேர். எக்ஸாம்பிள் பாருங்கள், ரன்னர் அப்படி தர மேலே அப்படி ஓடிட்டு இருக்கும். This is a slender prostrate branch creeping on the ground and rooting at the nodes. Example, Oxalis, Cynodon dactylon, Scintilla asiatica. At the stolon, this is also a slender lateral branch originating from the base of the stem. பாருங்க, அடியிலேருந்து ஸ்டெம்மோட அடியிலேருந்து உருவாகிறது அந்த ஸ்டோலன்னு பேர். இட் இஸ் ஸ்லெண்டராக இருக்கும், லேட்ரல் branches originating from the base of the stem. But it first grows obliquely above the ground, produces a loop and bends down towards the ground. When touches the ground, it produces roots and becomes an independent plant. Example வந்து mentha piperation, peppermint plant, Fragaria indica, wild strawberry. These எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோலனுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து பார்த்தீங்கன்னா சக்கர் develops from an underground stem and grows obliquely upwards and gives rise to a separate plant or new plant. Example, chrysanthemum, bambusa. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சக்கர்னா பார்த்தீங்கன்னா இது டெவலப்ஸ் ஃப்ரம் தி அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம்லேருந்து உருவாகிறது. அடுத்து பாருங்கள் ஆப்செட்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா உங்களுக்கு பிஸ்டியான்ற தாவரம் ஞாபகத்துக்கு வரும். ஆப்செட் இஸ் சிமிலர் டு ரன்னர் பட் ஃபவுண்ட் இன் அக்வாட்டிக் பிளான்ட்ல. அந்த நான் இப்போ சொன்னலையா பிஸ்டியா இஸ் அன் அக்வாட்டிக் பிளான்ட். இது வந்து ஆப்செட்னா ரன்னர் தான், பட் இட் இஸ் அக்வாட்டிக் கண்டிஷன். A short thick lateral branch arises from the lower axil and grows horizontally. Leaves for short distance, then it produces a bunch of rosette-like structure. அதான் இப்போ தான் சொன்னேன் பார்த்தீங்களா, பாருங்க அந்த ஆப்செட் ஐகோர்னியா கூட ஆப்செட் தான். ஐகோர்னியா அப்புறம் வந்து பிஸ்டியா நான் சொன்னேன், அந்த கொடுத்துருக்குறான் பாருங்க பிஸ்டியா. லீவ்ஸ் அண்ட் ரூட்ஸ் அட் நோட்ஸ். நோடுலேருந்து நிறைய லீவ்ஸ் வரும், பஞ்ச் ஆஃப் லீவ்ஸ் வந்து இட் லுக் லைக் a rosette like structure. Example, ஐகோர்னியா and பிஸ்டியா. That's all about this lesson. We will see next class. Thank you.